Vivo அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸான ஃபோல்டு சீரியஸில் செகண்ட் ஜென்ரேஷன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது Vivo X Fold Plus. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஜென்ரேஷனில் என்னென்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் சொல்லும்போது எக்ஸ் ஃபோல்டில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனோட கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. மெயினாக இங்கே ரெட் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோல்டு ப்ளஸோட சைஸ் பொறுத்தவரை 8.03 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு எங்கள் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை 2K+ ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hz. அண்ட் ஃபோல்டோட ஃப்ரண்ட் சைட் கவர் டிஸ்பிளே 6.53 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் Full HD+. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 140Hz அண்ட் 240Hz கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேயும் இங்கே LTPO AMOLED பேனல் யூஸ் பண்ணதுனால ரெஃப்ரெஷ் ரேட் 1Hz இருந்து 120Hz வரைக்கும் வேரியபிளாக டிஃபர் பண்ணுற ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட எலமெண்ட் பொறுத்தவரை E5 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்தவரை டிஸ்பிளேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இங்கே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசஸர் இங்கே ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 256 அண்ட் 512GBன்னு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை ஃபோல்ட் எக்ஸில் என்ன கேமராஸ் யூஸ் பண்ணாங்களோ அதே கேமராஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. X80 Pro Plusலையும் இதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைமரி சென்சர் சாம்சங்கோட GN5 சென்சர் 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பிரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே அப்பேச்சர் பொறுத்தவரை f1.75 அண்ட் பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 1 மைக்ரான்ஸ் பெரிய பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் சென்சர் 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் அண்ட் தேர்ட் 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் 8 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் மூலமாக 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ண முடியும் அண்ட் 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த பெரிஸ்கோப் லென்ஸுக்குமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4730 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கேமரா சொல்லும்போது இங்கே ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ T-Star கோட்டிங் இருக்குது. இந்த T-Star கோட்டிங் மூலமாக கோஸ்டிங்கோ ரிஃப்ளெக்ஷனோ இதில் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்களோட ஓன் UI ஆன Origin OS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட், டியூவல் வைஃபை பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, NFC சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஃபோல்டுக்கும் எக்ஸ் ஃபோல்டு ப்ளஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெயினாக எங்கள் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. 8 Gen 1க்கு பதிலாக எங்கள் 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரியும் இங்கே 4600லேருந்து 4730 mAh இம்ப்ரூவ்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்னு எதுவுமே கிடையாது. அடிஷ்னலாக ஃபோனோட கலர்ஸும் இங்கே டிஃபர் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும்தான் இவங்க சேஞ்சஸாக கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு ஃபோல்டு சைனாவில் மட்டும்தான் அஃபிஷியலாக லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லீக்ஸ் வந்திருக்கு. 12GB RAM 256GB வேரியண்ட் கிட்டத்தட்ட 1,15,000 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 12GB RAM 512GB வேரியண்ட் 1,25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் ஐடியா இருக்குது அப்படி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸுக்கு வாங்கலாம்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்தியாவில் சப்போஸ் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் லான்ச் பண்ண மாட்டாங்க. இதோட 10,000 rupees அதிகமாக தான் மினிமம் இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.